வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. முன்னேறு சரியா போனா பின்னேறு சரியா போகும்னு கிராமத்துல சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லாததுனால பலர் கவலைப்படுறாங்க. கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற கூக்கால் பகுதி மக்கள் கடந்த ஒரு வாரமா குறிப்பிட்ட அந்த சம்பவத்தை நினைச்சு பெரும் பதட்டத்தில் இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நள்ளிரவு நேரத்துல சில பெண்கள் தன்னுடைய ஆண் நண்பர்களோட சேர்ந்து தெருக்கள்ல தலை தெருக்க ஓடி இருக்காங்க. அதுக்கு மறுநாள் வந்த செய்தி தான் தமிழகத்தையே அதிர வச்சது. எத்தனை பேர் இருப்பார்கள் என உடனடியாக சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. அத்தனை பேரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருந்தார்கள். உடைதான் ஒருவரை உயர்த்தி காட்டும் என்றால் இங்கிருக்கும் அனைவரும் உயர்ந்தவர்கள்தான். பார்த்தவுடன் இவர்தான் மாப்பிள்ளை என யாரோ ஒருவரை பெண் தேடுபவர்கள் டிக் செய்து விடலாம். பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் பணியாற்றுபவர்கள்தான், செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள்தான், அதிகாரிகள் வீட்டு பிள்ளைகள்தான், பெரிய பெரிய பைக்குகள் கார்களில் தான் இங்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அனைத்து தகுதிகளும் இருந்தும் அத்தனை பேரும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் எனும் போது பதறாத மனமும் பதறும். போலீஸ் வரவங்க கூட தெரியாது எங்களுக்கு. அந்த பசங்க கொஞ்சம் பேர் அங்கே வந்தாங்க, டீ கடைக்கு இப்படி இந்த வழியில் நடந்து. அப்போ தான் தெரியும் என்ன விவரம்னாக்கா, நைட்டு வந்து பிடிச்சிட்டாங்களா, நியூஸில் எல்லாம் பாருங்கப்பா அப்படின்னாங்க. அப்போ தான் தெரியும், ஓஹோ அதுதான் அரண்டுவீங்க ஒடியாராங்களான்ட்டு. ஆம், நள்ளிரவு 1 மணிக்கு சுற்றி வளைக்கப்பட்டவர்கள் இவர்கள். விடியும் வரை அப்படியே இருக்க வேண்டும் என ஒரு போலீஸ் பட்டாளமே இவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. இவர்கள் எல்லாம் யார், இங்கு எதற்காக வந்தார்கள், என்ன செய்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு பதிலாக அவர்களே சில பொருட்களை காட்டினார்கள். கஞ்சா புகைப்பதற்கான பேப்பர்கள், கூக்கா எனப்படும் புகைக்கும் பொருட்கள், போதை மாத்திரைகள் என அவர்களிடம் இருந்து நிறைய கைப்பற்றப்பட்டன. மலைகளின் இளவரசி என போற்றப்படும் கொடைக்கானலில்தான் இத்தனை காட்சிகளும் அரங்கேறியிருந்தன. அது இவருக்கு 3 நாள் பிளானு அப்படின்னா, அங்கே உள்ள ஒரு வண்டிக்காரன் சொன்னான், அவன் இந்த பாக்ஸு ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கான். அவன் தான் சொன்னான், அது மாதிரி எங்கள் 3 நாளாகவே பிளானில் இருந்திருப்பாங்க போல், இவங்க வர முன்னாடி இவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. கொடைக்கானல் நம் தமிழ்நாட்டு மக்களை மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்தவரையும் ஈர்க்கும் ஒரு சுற்றுலா தலம். வெளிநாட்டவர்கள் குமியும் இடம் என பல சிறப்புகளை பெற்றது. கொடைக்கானல் மலையில் ஏறும் போதே ஆபத்தான பயணம் என்பதை வளைவுகள் உணர்த்தி விடுகின்றன. வழியெங்கும் ரம்யம் கொட்டி கிடக்கிறது. உயரமான மரங்கள் அண்ணாந்து பார்க்க வைக்கின்றன. வெள்ளி நீர் வீழ்ச்சியை வாகனங்களை நிறுத்திவிட்டு பார்த்து செல்வது இன்னும் இதமாக இருக்கிறது. மலை முழுவதும் விளையும் இயற்கையான பழங்கள், காய்கறிகள், கிழங்குகளை அப்பகுதியில் வாழும் மக்கள் விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். நகரத்தில் இருக்கும் உணவுகளும் கிடைக்கின்றன. விதவிதமான சுவைகள். படகு குழாமிற்கு ஜோடியாகச் சென்று கால்களால் படகை செலுத்தி சுற்றி வருவது இனிய அனுபவமாக இருக்கிறது. அச்சத்தை ஏற்படுத்திடும் கொடைக்கானல் பள்ளத்தாக்கில் நின்று செல்ஃபி எடுத்துக்கொள்வது திகிலாக இருக்கிறது. இப்படி பல அனுபவங்களை தந்திடும் கொடைக்கானல் சுற்றுலா தலம் வேறு ஒரு திசையை நோக்கியும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அன்று இரவு மொத்தம் 270 பேர் பிடிபட்டார்கள். அதில் பெண்கள் மட்டும் 6 பேர். போதையின் உச்சத்தில் இருக்கும் போது இந்த 6 பெண்களுக்கும் யாராவது பாதுகாப்பினை அளித்திருக்க முடியுமா? அல்லது போகும் வழியில் உள்ளூர் பெண்களை கண்டால் போதையின் உச்சத்தில் இருப்பவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என உத்தரவாதம் தந்திருக்க முடியுமா? எதுவும் நடக்கலாம் என்பதுதான் கடந்த கால வரலாறு. கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. அங்கங்கே கார் நிற்கிது. இப்போ இங்கேருந்து நீங்கள் கூக்கால்லேருந்து தோட்டம் ஃபுல்லாகவே வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு தான் தோட்டம் இருக்குது. அதுக்கு இடையில ஃபாரஸ்ட்டு. அவங்க சொந்த தோட்டத்துக்கு வந்து விவசாயம் பண்ணிவிட்டு சாயங்காலம் இந்த டைமில் தான் போவாங்க. 5 மணி 6 மணிக்கு அவங்க 8 மணி வரைக்கும் நடந்து போவாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த 5 மணி 6 மணிக்கு மேலே போகும்போது வெளியூருக்காரன் வந்து காரை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ரொம்ப அச்சமாக இருக்குது. எல்லாம் போதையிலையும் அந்த மாதிரி ஒரு சில மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு காட்டுக்குள்ளே நிப்பாட்டிக்கிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடுறது, பாட்டை சவுண்டாக வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடும்போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது யாருமே போகிறதுக்கு பயப்படுறாங்க. துணை இல்லாமல் யாருமே வெளியில் தனியாக போக முடியாது. கொடைக்கானல் சுற்றுலாவுக்கு மட்டும் பிரசித்தி பெற்றது அல்ல. கொடைக்கானலில் பல பகுதிகளில் ட்ரெக்கிங் வருகிறீர்களா என்ற அழைப்பு கண்ணில் படுகிறது. நெருப்பு மூட்டிக்கொண்டு தனியாக காயலாம் என வலை விரிக்கிறார்கள். நடுக்காட்டுக்குள் டென்ட் அடித்து வீட்டு உணவுடன் மகிழ்ந்திருக்கலாம் என அழைக்கிறார்கள்.
இந்த அழைப்புகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் உருமாறித்தான் இத்தனை பேரை இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறது. அதிகம் வந்து ஃபாரஸ்ட் இருக்க ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து அதிகம் வந்து வெளி மாநிலத்தவர் தான் வர்றாங்க. தமிழ்நாட்டை விட அதிகம் வந்து நார்த்து சைடு கேரளா கர்நாடகா தான் வர்றாங்க அதிகம். அவங்க வர்றது ஃபுல்லாக வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து அதிகமாக போதைக்கு தான் வர்றாங்க. குளிர் பிரதேசமான ஊட்டியில் அதிகமான கட்டிடங்கள் கட்டி இயற்கையை பின்னுக்கு தள்ளிவிட்டதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அங்கு வணிகத்தை முதன்மையாக்கி விட்டதால் ஊட்டியில் தங்கும் இடங்களுக்கு அதிக வாடகை வசூலிக்கப்படுகிறது. இதனால் சமீப காலமாக கொடைக்கானல் தான் அதிகமானோரை கவர்ந்தெடுக்கிறது. இங்கு நிரந்தரமாக கட்டிடம் கட்டுவதற்கு நிறைய தடைகள் இருப்பதால் தற்காலிக குடில்கள் மலை முழுவதும் விரவி கிடக்கின்றன. மலைச்சரிவுகளில் அப்பகுதிகளில் வாழும் மக்கள் விவசாயம் செய்து வருகிறார்கள். சில நேரங்களில் சமன் செய்யப்பட்ட நிலங்களை சும்மா போட்டு விடுகிறார்கள். ஆனால் இது திட்டமிடாமல் செய்வது அல்ல. இந்த நிலங்களை வாடகைக்கு விடலாம் என திட்டமிட்டே விவசாயம் செய்யாமல் விடுகிறார்கள். இந்த நிலங்களை வாடகைக்கு கொடுத்து அதில் டென்ட் அமைக்க கொடுக்கிறார்கள். டென்ட் வாடகைக்கு விடக்கூடியது கொடைக்கானலே இருக்குது. ஒரு டென்ட்டுக்கு வந்து 1000 ரூபா. 3 பேர் தூங்குற அளவுக்கு எங்கே வேணாலும் போய் போட்டு படுத்துக்கலாம். இங்கே வந்து போகிற ஃபாரஸ்ட்டோ போலீஸோ அதிகமாக இங்கே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. வரணும்னாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அதனால அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து இடையில வந்து போலீஸ்காரங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்காங்க. பார்த்துக்கிறாங்க, பார்க்காத மாதிரியே இருக்காங்க. அவங்க வந்து இப்போதைக்கு வந்தோன்னே இப்போ இந்த காடு இருக்கா, இந்த காட்டில் உள்ள நம்ம உரிமையாளர்கிட்ட கேட்குறாங்க, இங்கே நாங்கள் இன்றைக்கி தங்கிக்கிட்டு நாளைக்கு காலையில் போயிடுறோம் அப்படின்றப்ப யதார்த்தமாக விட்டு கொடுத்துட்றாங்க. ஆம், சம்பவத்தன்று பிடிபட்ட 270 பேரும் தங்குவதற்கு டென்ட் அமைத்திருந்தார்கள். போலீசார் வந்தவுடன் அவற்றை எடுத்துக்கொண்டு சிலர் தப்பி ஓடியிருக்கிறார்கள். நடந்த சம்பவங்களை பற்றி அங்கிருக்கும் மக்களிடம் விசாரிக்கத் தொடங்கினோம். இப்போதுதான் முதல் முறையாக இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவித்தார் ஒருவர். இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்தது இல்லை. இதுதான் முன்னாடி ஒரு தடவை வந்து அது நிறைய பேர், அது நிறைய பேர் அது பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்துருந்துச்சாட்ருக்கேன். பசங்களாக தெரில வந்துருந்தாங்க. ஆனால் இது இப்போ ஆனால் போதைன்னு அப்போ தெரியலை, யாருக்குமே தெரியலை போதைக்கு தான் வந்தாங்களான்னு. இப்போ தான் நீங்கள் இந்த முந்தா நாள் இது பண்ணது தான் எங்களுக்கே தெரியும் வெளியில். சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றோம். வாழைத்தோப்பினை அழித்து சமப்படுத்தி வைத்திருந்தார்கள். இங்குதான் அந்த நள்ளிரவு பார்ட்டி நடக்க இருந்தது. நிச்சயமாக யாருக்கும் தெரியாத இடம்தான். காவல்துறை சம்பவ இடத்திற்கு வர வேண்டும் என்றாலும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிவிடும். அதற்குள் அத்தனை பேரும் தப்பிவிடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் அங்கு இருந்தது. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் சிதறி கிடந்தன. அங்கிருந்த ஒரு நபரிடம் இது குறித்து விசாரித்தோம். இதற்கு முன்னர் இதுபோன்ற பார்ட்டிகள் நடந்துள்ளதா என கேட்டபோது அவரும் இல்லை என்றார். இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுதான் ஃபஸ்ட் டைம். முன்னாடி வருவாங்க, அப்படிலாம் அவங்க ஃப்ரெண்டுக்கு வருவாங்க. எங்களை போல் ஒரு 4 பேர் 5 பேர் வருவாங்க. ஜாலியாக இருந்துட்டு அவங்க போவாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்காக திருப்பூருங்க மற்ற மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு. ஆனால் கேமராவுடன் சற்று உள்ளே போனதும் சாக்குகளில் அடைக்கப்பட்ட காலி மது பாட்டில்கள் குவிந்து கிடந்தன. பல மாதங்களுக்கு முன்னர் இங்கு பார்ட்டி நடந்திருக்கலாம் என்பதை உணர்த்தியது அது. அங்கே கிடந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஓட்டை போட்டு அதில் ஒரு குழாயை சொருகியிருந்தார்கள். போதைப் பொருட்களை புகைக்க உபயோகிக்கும் டெக்னிக் தான் அந்த ஓட்டை. கஞ்சா புகைக்க பேப்பர்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர். ஆடு மேய்க்கும் ஒரு பெண்மணியை அணுகி கேட்டபோது 6 மாதங்களுக்கு முன்னதாக இதுபோல ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதாக கூறினார். அடிக்கடி நிற்குமா அந்த மாதிரி? அது என்னமோ அந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு அப்படி ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. நான் அங்கே கூட ஒருத்தருக்கு ஒருத்தராக கேட்குறேன், என்னவா இருக்கு. அப்புறம் அங்கிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தவங்கள கேட்டால் தெரியலக்கா, திடீர்னு நிறைய பசங்களாக இருக்காங்க அப்படின்னு. கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் நடந்த நிகழ்ச்சியில் 800 பேர் கலந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் கூக்கல் எனப்படும் இந்த இடம் கொடைக்கானலில் இருந்து
பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஓரிடம். கொடைக்கானலுக்கு வருபவர்கள் கரடுமுரடான பாதைகளை கடந்து இந்த இடத்திற்கு ஏன் வர வேண்டும்? கொடைக்கானல்ல ராத்திரி கூடலான்னு சமூக வலைதளம் மூலமா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. இதுல பெண்களும் கலந்துக்கிட்டாங்க. கேம்பிங் இல்ல ட்ரெக்கிங் போகும்போது சின்ன சின்ன குடில் அமைச்சுக்கிட்டு அதுல தங்குவாங்களே, அதே மாதிரி குடில் அமைச்சுக்கிட்டு அதுக்குள்ள முன்னமே ஒரு படுக்கறை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. போதை அதிகமான பிறகு இங்க எல்லாமே நடக்குது. இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் கூட இங்க அரங்கேறலான்னு பலர் சொல்றாங்க. இது உண்மையா? நம்ம சமூகத்துல எல்லா விதமான ஆட்களும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாதவங்க இருக்கும்போது 5000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. கை நிறைய சம்பளம், நைட் ஃபுல் பார்ட்டி. இதுதான் பல பேருக்கு நோக்கமா இருக்கு. இந்த மாதிரியான ஆட்களை மையமா வச்சுக்கிட்டு கொடைக்கானல்ல நைட் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பார்ட்டிஸ்ல எல்லா விதமான போதைப் பொருட்களையும் பயன்படுத்துறாங்க. கொடைக்கானலுக்கு வருபவர்கள் கரடுமுரடான பாதைகளை கடந்து இந்த இடத்திற்கு ஏன் வர வேண்டும்? அதற்கு ஒரே பதில் இங்குதான் கிடைக்கிறது. அது போதைக் காளான். மழை பெய்தால் எங்கும் முளைத்துவிடும் ஒரு வகை விஷக்காளான் தான் அது. சாதாரணமாக தரிசு பகுதிகளில் முளைக்கும், புற்களுக்கு இடையே முளைக்கும், ஏன் மரப்பட்டைகளில் கூட முளைத்துவிடக்கூடியது அந்த காளான். சவுக்கு மற்றும் பைன் மரங்களில் அதிகமாக ஒட்டி விளைகின்றன. அது எல்லா இடத்துலையுமே முளைச்சி கிடக்கிறது. அது மழை பெஞ்சுன்னா அதிகமாக காளான்றது இங்கே இயற்கையாக முளைக்கும். மரத்துலேயே சாப்பிட்ற காளான் இருக்கும், இந்த காளான் இருக்கும். இதை தனியாக இப்போ வந்து கண்டுபிடிச்சி அதிகமாக பண்ணுறாங்க. நிறைய எனக்கு தெரிஞ்ச அளவில் நிறைய பேர் வெளியில் கண்டெய்னர்லேயே ஏற்றுற அளவுக்கு தகவல் ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. கூக்கல் பகுதியானது பூம்பாறைக்கு அருகில் இருக்கும் ஒரு சிறிய பஞ்சாயத்து பகுதி. பெரும்பாலும் வனப்பகுதி அல்லது விவசாயம் நடக்கும் இடமாக இருப்பதால் மக்கள் வசிப்பிடத்தை விட்டு விலகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காட்டேஜுகள் இருக்கின்றன. இந்த காட்டேஜுகளை புக் செய்பவர்கள் குறிப்பிட்ட காளான் கிடைக்குமா என்று உறுதி செய்த பிறகே இங்கு வருகிறார்கள். அங்கேருந்து சுற்றுலா பயணிகள் வராங்க. சுற்றுலா பயணிகளை நம்ம பசங்க நமக்குள்ளே இருக்கிற ஆளுகளே கலந்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு இங்கே இருக்குது, இங்கே உள்ள பசங்க வச்சுருக்காங்க, நாங்களே வந்து வாங்கிட்டு வந்து தரோம் அப்படின்றது. இப்போ வந்து வாங்கிட்டு வந்து தரதுன்னா கஞ்சா வந்து நேரடியாக வந்து கவர்மெண்ட் மாதிரி வந்து கடைகள்லேயே இதுலேயே விற்கிறதுலாம் கிடையாது. எங்கள் பசங்களே சேர்ந்து வாங்க நாங்கள் ஒரு இடத்துல வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மூலியமாக தெரிஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சப்ப அந்த ஒரு ஆள் வந்து 10 ஆள் ஆகி 10 ஆள் வந்து 20 ஆள் ஆகி அவங்க வந்து ஆளுகள் இங்கேயே கான்டாக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. கடந்த 5 வருடங்களாகத்தான் இந்த காளான் வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது என்கிறார்கள். இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். அதே நேரம் குளிர் அதிகமாக இருப்பதால் கதகதப்புக்காக மது அருந்துவது அதிகமாக உள்ளது. 400 ரூபாய் சம்பளம் பெற்றுக்கொண்டு அதில் பாதியை மதுவுக்கு செலவு செய்தவர்கள் நாளடைவில் கண்டுபிடித்ததுதான் இந்த போதைக் காளான். யாரோ எப்படியோ கண்டுபிடித்த இந்த காளான்களில் 2 தின்றால் கூட போதும் என்கிறார்கள். இந்த காளானுக்காகவே கூக்கல் பகுதியை ஈக்கள் போல மொய்த்து வருகிறார்கள். இந்த போதை காளான் வந்து என்ன செய்யுதுன்னா அதான் வந்து அந்த புத்தியே மாற்றிடும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து என்னால் கேட்க முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து நான் கேட்க முடியாது. 24 hours சிரிச்சு கேட்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது அது. போதைக் காளானை ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம் என்றும் தேனில் முக்கி சாப்பிடலாம் எனவும் கூறுகிறார்கள். பார்ட்டி நடந்த இடத்தில் நிறைய ஆம்லெட் போடப்பட்டிருந்ததை காண முடிந்தது. ஒரு டஜனில் வந்து 12 இருக்கும். அந்த 12ல் வந்து 2 காளான் சாப்பிட்டாலே அதிக போதை. இது என்ன செய்கிறாங்கன்னா அதிகமாக வந்து முட்டையில் போட்டு சாப்பிட்டா பாதிக்காது, இதில் போட்டு சாப்பிட்டா பாதிக்காது அப்படின்னு சொல்லி போட்டு சாப்பிட்றாங்க. ஒரு சில காட்டேஜில் இதை வந்து அவங்களுக்கே வந்து முட்டையோடையோ இல்லை அவங்களுக்கு தேவையான பொருளோடையோ கலந்து அவங்களே போட்டு தராங்க. போதை பழக்கத்தில் தற்போது அலுசினேஷனை ஏற்படுத்தும் போதைப் பொருட்களுக்கு தான் அதிக மவுசு என்பதால் போதைக் காளானை தேடி வருகிறார்கள். பெரும்பாலும் ஐடி நிறுவனங்களில் வாரம் முழுவதும் வேலை செய்துவிட்டு வார இறுதியில் பார்ட்டிகளில் கலந்து கொள்பவர்கள்தான் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக ஆட்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். கேரளாவைச் சேர்ந்தவர்கள்,
ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள், கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள் என பலரும் இங்கு வந்திருக்கின்றனர். குறிப்பிட்ட கட்டணத்தை நிர்ணயித்துக் கொண்டு பின்னர் காட்டேஜ் உரிமையாளர்களிடம் பேசி இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஃபேஸ்புக் மூலியமாக ஃப்ரெண்டு, வாட்ஸ்அப் மூலியமாக ஃப்ரெண்டு, ஒரு 10 ஃப்ரெண்டில் 1000 ஃப்ரெண்டில் 100 ஃப்ரெண்டில் 1,00,000 ஃப்ரெண்டு வரைக்கும் கூட இருக்காங்க. இவங்களாம் வந்து ஃபேஸ்புக்கில் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்டுகளை ஏமிச்சு படிக்கிற பசங்கள்லேருந்து அனைத்து பசங்களுமே வந்து வாங்க இந்த மாதிரி ஏரியாவுக்கு போவோம், நம்ம கேம்பை வந்து அங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மொத்தம் சேர்ந்து அங்கேருந்து கொடைக்கானல் வந்துடுறாங்க. போதை காளானுக்கு இருக்கும் வரவேற்பை தெரிந்து கொண்ட உள்ளூர் மக்கள் இந்த போதை காளானை எங்கு பார்த்தாலும் பறித்து வைத்துக் கொள்கிறார்கள். இங்கு வயல்களில் வேலை செய்யும் பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் போதை காளானை பறித்து கொடுத்து தினமும் பல ஆயிரம் சம்பாதிக்கிறார்கள். டூரிஸ்டால் வந்து அவங்களால ராவி பிடுங்க முடியாது, அவங்களாம் வந்து பிடிங்க முடியாது. இங்கே உள்ளவங்க வந்து இந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்குறப்ப நாங்களே பிடிங்கி தரணும்னு சொல்லி பிடிங்கிடுறாங்க. இது வந்து இங்கே விவசாயத்தில் இந்த வரப்புகளிலேயோ இந்த புல்வெளியிலையோ எல்லா இடத்துலையும் முளைக்கும். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து அதுக்கு பருவம் வந்தது மாதிரி நல்லாவே முளைக்குது, தளதளன்னு முளைக்குது. காலையில் 5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இதுக்காகவே பெண்களும் பிடுங்குறாங்க, ஆண்களும் பிடுங்குறாங்க. கொண்டு போய் ஒரு காட்டேஜில் கொண்டு போய் இவங்களே விற்றுட்டு வந்துடுறாங்க. சம்பளம் கிடைச்சா போதும். காட்டேஜில் அவங்க என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு தேவையானது இங்கே இருக்குது, நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். அவங்க 10-100 எக்ஸ்ட்ரா வச்சு அவங்களுக்கு விற்று கொடுத்துட்றாங்க. இந்த போதை காளான்களில் 3 வகைகள் இருக்கின்றன. அனைத்துமே விஷத்தன்மை கொண்டது என்றாலும் பிங்க் நிறத்தில் இருக்கும் காளானுக்கு அதிக மவுசு இருப்பதாக சொல்கிறார்கள். உண்மையில் சொல்லப்போனால் உள்ளூர் மக்கள் ஆரம்பித்து வைத்த இந்த போதை காளான் அவர்களுக்கு ஆபத்தாக முடிந்திருக்கிறது. போதை காளானை சாப்பிட்ட இளைஞர்கள் பலர் உயிரை விட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் பாட்டு டான்ஸ்னு ஜாலியாக இருந்த இந்த பார்ட்டிஸ் இப்போ ரொம்பவே மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உள்ளூர் மக்கள் சின்ன பசங்க ஆடுவாங்க பாடுவாங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு நிலைமை கைமீறி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்டிஸில் ஒரு விதமான காளானை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் மேஜிக் மஷ்ரூம். இது பயங்கரமான போதை தரும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா இது ஒரு விதமான விஷ காளான். இது எந்த நேரத்திலையும் உயிரை கொல்லும். இந்த போதை பார்ட்டிகளால் பெண்கள் வெளியே நடமாடுவதற்கே அச்சப்படத் தொடங்கிவிட்டனர். மிதமிஞ்சிய போதையில் வருபவர்கள் என்ன செய்வார்கள் என யாருக்கும் தெரியாது என்பதால் பெண்களை கடத்துவதற்கும் பாலியல் வன்கொடுமை செய்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக பதறுகிறார்கள். கஞ்சாவுக்கு வந்து ஒரு செக்ஷன் இருக்கு, அந்த செக்ஷன்ல வந்து கைது பண்ணலாம், ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் போதை காளானுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பிரிவுங்கிறதே இன்னும் வந்து வரைபடுத்த முடியாமல் இருக்கு. ஏன்னா அந்த அதை உபயோகப்படுத்துகிறவங்க வந்து என்ன அளவு போதையில் இருக்காங்க, இதோட வீரியம் என்ன அப்படின்னு சொன்னாதான் ஆய்வுக்கு உட்படுத்தினா மட்டும்தான் அதுக்கு செக்ஷன் போட முடியும். இதுவரையிலும் அதுக்கு பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அதை உபயோகப்படுத்தும், அதை அந்த செக்ஷன் பண்ண முடியல. அதனால போதை காளான் விற்கிறவங்களையும் கஞ்சா செக்ஷன்ல போட்டு தான் கைது பண்றாங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறார்கள், நன்றாக சம்பாதிக்கிறார்கள் என பிள்ளைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை பெற்றோர்களால் கவனிக்காமல் விடப்படுகிறது. கேளிக்கை நோக்கத்தோடு காடு மலைகளுக்கு பார்ட்டி கொண்டாட வரும் இவர்களுக்கு சுய கட்டுப்பாடு இருக்காது, சூழ்நிலை கட்டுப்பாடும் இருக்காது. அவர்களின் ஒரே நோக்கம் ஹலுசினேஷனை அனுபவிப்பது மட்டும்தான். கொடைக்கானலில் பிடிபட்ட போதைப் பொருட்களில் ஹலுசினேஷனை தரக்கூடிய LSD எனப்படும் போதைப் பொருளும் பிடிபட்டது. இதனை நேனோ சிம் கார்டு வடிவில் இருக்கும் ஸ்டாம்பில் தேய்த்து வைத்துள்ளனர். LSD வந்து லைசர்ஜிக் ஆசிட் டயத்திலமைன்னுவாங்க. இது வந்து ஒரு 20 மைக்ரோகிராம் இருந்தால் கூட வந்து ஒரு டிசைர்டு எஃபெக்ட் இருக்குன்றாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த பார்ட்டி ட்ரக்கு, இந்த ரேவ் ட்ரக் அப்படின்வாங்க, ரேவ் பார்ட்டிஸ்லலாம் யூஸ் பண்ணுறது வந்து இது ஒரு உணர்வு வந்து ஒரு பயங்கர ஒரு இல்யூஷன்லாம் கொடுக்கும், ஒரு ஹாலுசினோஜெனிக் ட்ரக்கு. அதாவது வந்து எல்லா வகையிலையும் கேட்கக்கூடாத குரல்கள் கேட்கும், உருவங்கள் தெரியும், உணர்வுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய திறமைலாம் இருக்குது, இதனால் வருதுன்னுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான ஒன்று. இன்னொன்று வந்து இந்த எக்ஸ்டசின்வாங்கள்ல, இந்த ஒரு ஆன்மீக மோன நிலைக்கு இது உதவும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த காரணங்களுக்காக இது யூஸ் ஆகுது. பட் ஆனால் யூஸ்ன்றதோட அப்யூஸ் ஆகுது. போதைக்காக நிறைய தவறான வழியில் பயன்படுத்தப்படுற ஒரு பொருளில் இதுவும் ஒன்று. LSD போதை காளான் போன்ற பொருட்களை பயன்படுத்தும் போது
நிறைய சிக்கல்கள் ஏற்படுகின்றன. 20 மைக்ரோகிராம் கூட போதும். பின்ன உடல் அளவில் வந்து நிறைய வந்து பிபி ஜாஸ்தியாகும், சுகர் ஜாஸ்தியாகும், ஹைப்போ இல்லை ஹைப்பர்தமியா, உடலோட டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியும் ஆகலாம் கம்மியும் ஆகலாம். இன்னொன்று என்ன பெரிய இதுனா இதில் வந்து இந்த டெல்யூஷன் பேரனோயா மாதிரி வந்துடும். எப்படின்னா வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற போகிறவங்கள பற்றி நமக்கு இது இல்லை. இதுவே வந்து ஒரு சிலருக்கு வந்து நம்மளை யாரோ கொலை பண்ண வராங்க, நம்மளுக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுது, நம்மளை ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் யோசித்தா அதனால் வந்து ரொம்ப பெரிய அக்ரெசிவ் பிஹேவியர் வரும். கொடைக்கானலில் பிடிபட்டவர்களிடம் போலீசார் எழுதி வாங்கிக் கொண்டு எச்சரித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதே போன்ற நடவடிக்கையைத்தான் கடந்த முறையும் எடுத்திருந்தனர். ஆனால் போலீசாரின் கண்களில் சிக்காமல் காட்டேஜ் உரிமையாளர்கள் இந்த பார்ட்டிகளை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இம்முறை காட்டேஜ் உரிமையாளர் கற்பகமணி, புரோக்கர்கள் ஹரிஷ்குமார், தருண்குமார் ஆகிய 3 மட்டும் கைதாகி இருக்கின்றனர். மூத்தவங்களோட பழக்கம் இளையவங்களுக்கு தன்னாலே வருதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இளைய தலைமுறையை போதைக்கு அடிமை ஆகாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. மீண்டும் சந்திப்போம். இது கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கம் மாளிகை.